யுத்தம் தேவனுடையது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 நாளாகமம் அதிகாரம் 16 20 வரை கேள்விகளும் பதில்களும். ஆசாவின் 36ஆம் வருஷத்தில் யூதாவுக்கு விரோதமாக வந்தவன் யார்? பாஷா. பாஷா எதின் மேல் ராஜாவாய் இருந்தார்? இஸ்ரவேலின் மேல். ஒருவரும் ஆசாவின் இடத்தில் போக்குவரத்துமா இராதபடிக்கு பாஷா எதை கட்டினான்? ராமாவை. ஆசா ஆலயத்திலும் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களை எடுத்து யாருக்கு அனுப்பினான்? பென்னாதாத்துக்கு. பென்னாதாத் எதின் மேல் ராஜாவாய் இருந்தான்? சீரியாவின் மேல் ராஜாவாய் இருந்தான். தன் சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பியது பெனாதாத். ராமாவை கட்டின கற்கள் மற்றும் மரங்களால் ஆசா எவைகளை கட்டினான்? கேபாவையும் மிஸ்பாவையும். ஆசாவின் இடத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கூறியவன் யார்? ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி. ஆசா யாரை சார்ந்து கொண்டதினால் சீரியா ராஜாவின் இராணுவம் அவன் கைக்கு தப்பினது? சீரியா ராஜா. யாருக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். யாரிடம் கூறியது? அனானி ஆசாவிடம். அனானியின் மேல் சினந்து அவனை காவல்துறையில் வைத்தவன் யார்? ஆசா. யாருடைய கால்களில் வியாதி கண்டு அவன் நோகு மிகவும் உக்கிரமாயிருந்தது? ஆசா. ஆசா தன் வியாதியில் யாரை தேடினான்? பரிகாரிகளை தேடினான். ஆசா தான் அரசாண்ட 8வது வருஷத்தில் மரித்தான். 41வது வருஷத்தில். யாரை கந்த வர்க்கங்களினாலும் பரிமளங்களினாலும் நிறைந்த மெத்தையின் மேல் வளர்த்தினார்? ஆசாவை. ஆசா எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்? தாவீதின் நகரத்தில் தன்னுடைய கல்லறையில். 2 நாளாகமம் அதிகாரம் 17. ஆசாவின் ஸ்தானத்தில் ராஜாவானவன் யார்? யோசபாத். யோசபாத் யாருக்கு விரோதமாய் பலப்பட்டான்? இஸ்ரவேலுக்கு விரோதமாய். யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தை வைத்தவன் யார்? யோசபாத். யோசபாத் யூதா மற்றும் எப்பிராயிமின் பட்டணங்களில் எதை வைத்தான்? தானியங்களை வைத்தான். யோசபாத் யார் நடந்த வழிகளில் நடந்தான்? தாவீது நடந்த வழிகளில்.
கர்த்தர் யாருடைய கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார்? யோசபாத்தின் கையில். யோசபாத்துக்கு எவைகள் மிகுதியாய் இருந்தது? ஐஸ்வர்யமும் கனமும். யாருடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது? யோசபாத்தின் இருதயம். யோசபாத் எவைகளை யூதாவை விட்டு அகற்றினான்? மேடைகள், விக்கிரக தோப்புகளை. யோசபாத் யூதாவின் பட்டணங்களில் உபதேசம் பண்ணும்படிக்கு எவர்களை அனுப்பினான்? தன் பிரபுக்கள், லேவியர் மற்றும் ஆசாரியர்களை அனுப்பினான். யோசபாத்தினால் அனுப்பப்பட்டவர்கள் எதை வைத்துக்கொண்டு யூதாவின் ஜனங்களுக்கு போதித்தார்கள்? கர்த்தருடைய வேத புஸ்தகம். யூதாவை சுற்றி இருந்த தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் வந்தது என்ன? கர்த்தரால் உண்டான பயங்கரம். யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தவர்கள் யார்? பெலிஸ்தியரில் சிலர். அரபியர் யோசபாத்துக்கு கொண்டு வந்த வெள்ளாட்டு கடாக்கள் எவ்வளவு? 7700. வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவில் கோட்டைகளையும் ரஸ்துகளையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினவன் யார்? யோசபாத். யோசபாத்தின் நாட்களில் 1000க்கு அதிபதிகளில் தலைமையானவன் யார்? அத்னா. அத்னாவிடத்தில் இருந்த பராக்கிரமசாலிகள் எத்தனை பேர்? 3,00,000 பேர். அத்னாவுக்கு உதவியாயிருந்த சேனாபதி யார்? யோகனான். யோகனான் இடத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள்? 2,80,000 பேர். யோகரானுக்கு உதவியாக இருந்தவன் யார்? அமசியா. அமசியாவின் அப்பா பெயர் என்ன? சித்ரி. கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்தவன் யார்? சிக்ரி. அமசியாவின் இடத்தில் எத்தனை பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள்? 2,00,000 பேர். பென்யமீனில் இருந்த பராக்கிரமசாலி யார்? எலியாதா. எலியாதாவின் இடத்தில் வில்லும் கேடகமும் பிடிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? 2,00,000 பேர். எலியாதாவுக்கு உதவியாக இருந்தவன் யார்? யோசபாத். யோசபாத்திடத்தில் ஆயுத பாணிகள் எத்தனை பேர் இருந்தார்கள்? 1,80,000 பேர். 2 நாளாகமம் அதிகாரம் 18 பதில்களும். யோசபாத் யாரோடே சம்பந்தம் கலந்தான்? ஆகாபோடே.
யோசபாத்துக்கும் அவன் ஜனத்திற்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்தவன் யார்? ஆகாப். ஆகாப் யோசபாத்தை எங்கே வரும்படி ஏவினான்? ராமோத்திற்கு வரும்படி. ராமோத் எங்கே இருந்தது? கீலேயாத்தில் இருந்தது. நான் தான் நீர் யார் யாரிடம் கூறியது? யோசபாத் ஆகாபின் இடத்தில் கூறியது. கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்று ஆகாபிடம் கூறியவன் யார்? யோசபாத். கர்த்தருடைய வார்த்தையை விசாரிப்பதற்காக ஆகாப் எத்தனை தீர்க்கதரிசிகளை கூட்டினான்? 400. கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இருக்கிற இன்னொரு தீர்க்கதரிசி யார் என்று ஆகாப் கூறினான். மிகாயா. மிகாயா யாருடைய குமாரன்? இம்லாவின் குமாரன். ஆகாப் யாரை பகைக்கிறேன் என்று கூறினார்? மிகாயாவை பகைக்கிறேன் என்று கூறினார். மிகாயா தன்னை குறித்து எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று ஆகாப் கூறினார். தீமையாக. இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ராஜவஸ்திரம் தரித்தவர்களாய் எங்கே உட்கார்ந்திருந்தார்கள்? சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்பாக. தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி தீர்க்க தரிசனம் சொன்னவன் யார்? சிதேக்கியா. சிதேக்கியாவின் அப்பா பெயர் என்ன? பெனானா. ஆகாப் எவைகளால் சீரியரை முறியடிப்பான் என்று சிதேக்கியா கூறினார்? தான் உண்டாக்கிய இருப்பு கொம்புகளால். சகல தீர்க்கதரிசிகளும் எதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்? சிதேக்கியாவின் தீர்க்க தரிசனத்திற்கு. தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏக வாக்கால் யாருக்கு நன்மையாய் இருந்தது? இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கு. தேவன் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு கூறியவன் மிகாயா. மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டவர்கள் யார்? இஸ்ரவேலர். அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்ப கடவர்கள் என்று கர்த்தர் யாரை கூறினார்? இஸ்ரவேலரை. கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன் என்று கூறியவன் யார்? மிகாயா. ஆகாப் ராமோத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார்? கேட்டவர் யார்? கர்த்தர். ஆகாபுக்கு போதனை செய்வேன் என்று கர்த்தரிடம் கூறியது எது? ஒரு ஆவி. ஆகாபின் தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாயிலும் எப்படி இருப்பேன் என்று ஆவி கூறியது? பொய்யின் ஆவியாய்.
கர்த்தர் யாரை குறித்து தீமையாக சொன்னார்? ஆகாபை குறித்து. மிகாயாவை கன்னத்தில் அடித்தவன் யார்? சிதேக்கியா. கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது? யார் யாரிடம் கேட்டது? சிதேக்கியா மிகாயாவிடம். நீ ஒளித்துக் கொள்ள உள் அறையிலே பதுங்கும், அந்நாளிலே அதை காண்பாய். யார் யாரிடம் கூறியது? மிகாயா சிதேக்கியாவிடம். யாரை சிறைச்சாலையில் வைக்கும்படி இஸ்ரவேலின் ராஜா கூறினார்? மிகாயாவை. தான் திரும்பி வருமளவும் மிகாயாவுக்கு எவைகளை கொடுக்க ஆகாப் கூறினார்? இடுக்கட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும். நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன். கூறியவன் யார்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப். யுத்தத்தில் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு இருந்தவன் யார்? யோசபாத். சீரியாவின் ராஜா யார் ஒருவனோடே மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளை இட்டிருந்தான்? இஸ்ரவேலின் ராஜாவுடன். சீரியாவின் ரதங்களின் தலைவர் யாரை இஸ்ரவேலின் ராஜா என்று நினைத்து அவனை சூழ்ந்து கொண்டார்கள்? யோசபாத்தை. யோசபாத்துக்கு அனுசாரியாய் இருந்தவர் யார்? கர்த்தர். வில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எங்கே பட்டது? கவசத்தின் சந்துக்கிடையில். தன்னை இராணுவத்தக்கப்பால் கொண்டு போகும்படி இஸ்ரவேலின் ராஜா யாரிடம் கூறினார்? தன் சாரதியிடம். எனக்கு காயப்பட்டது என்று தன் சாரதியிடம் கூறியவன் யார்? இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கு எதிராக ரதத்தில் மற்றும் நின்றிருந்தான். சாயங்காலம் மட்டும். இஸ்ரவேலின் ராஜா எப்பொழுது இறந்து போனான்? சூரியன் அஸ்தமிக்கும் போது. 2 நாளாகமம் அதிகாரம் 19 கேள்விகளும் பதில்களும். யெகூ என்பவன் யார்? ஞான திருஷ்டிக்காரன். யெகூவின் அப்பா பெயர் என்ன? அனானி. கர்த்தர் பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? யார் யாரிடம் கேட்டது? யெகூ யோசபாத்திடம். துன்மார்க்கனுக்கு துணை நின்றதினால் யோசபாத்தின் மேல் வர இருந்தது என்ன? கர்த்தருடைய கடுங்கோபம். தேவனை தேட தன்னுடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் யாரிடம் நன்மையான காரியங்கள் காணப்பட்டது? யோசபாத்திடம். யோசபாத் எவ்விடங்களில் உள்ள ஜனங்களை கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். பெயர்சேபா தொடங்கி எப்பிராயிம் மலை தேசம் மட்டும். யோசபாத் யூதாவின் ஒவ்வொரு அரணான பட்டணங்களிலும் யாரை நியமித்தான்? நியாயாதிபதிகளை நியமித்தான்.
நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். யார் யாரிடம் கூறியது? யோசபாத் நியாயாதிபதிகளிடம் கூறியது. நியாயாதிபதிகள் யாருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறார்கள்? கர்த்தருடைய. நியாயாதிபதிகளிடத்தில் டேஷ் இருக்க கடவது என்று யோசபாத் கூறினான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தேவனாகிய கர்த்தரிடத்தில் டேஷ் டேஷ் இல்லை. அநியாயமும் முகதாட்சண்யமும். கர்த்தரிடத்தில் செல்லாதது எது? பரிதானம். கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் நியாயாதிபதியா? அமரியா. அமரியா யாராய் இருந்தான்? அசாரியனால். ராஜாவுக்கடுத்த எல்லா நியாயத்திலும் நியாயாதிபதியா? செபதியா. செபதியாவின் அப்பா பெயர் என்ன? இஸ்மவேல். செபதியா யாருடைய தலைவனாய் இருந்தார்? யூதா வம்சம். நியாயாதிபதிகளின் கைக்குள் உத்தியோகஸ்தனாய் இருக்கிறவர்கள் யார்? லேவியர். உத்தமனுக்கு துணையாய் இருப்பவர் யார்? கர்த்தர். இந்த நாளாகமம் அதிகாரம் 20 கேள்விகளும் பதில்களும். யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தவர்கள் யார்? மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர். யோசபாத்திற்கு விரோதமாய் வந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று யோசபாத்திடம் கூறப்பட்டது. எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டவன் யார்? யோசபாத். யோசபாத் எங்கே உபவாசத்தை கூறுவித்தான்? யூதாவெங்கும். கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினவர்கள் யார்? யூதா ஜனங்கள். யாரோடே ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாது என்று யோசபாத் கூறினார். கர்த்தரோடே. கர்த்தருடைய சிநேகிதன் என்று யோசபாத் யாரை குறிப்பிட்டார்? ஆபிரகாமை. கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டியவர்கள் யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் எவைகள் முதலான தீமைகள் வந்தால் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கூப்பிடுவார்கள்? பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம். இஸ்ரவேலர் கூப்பிடுகையில் கேட்டு அவர்களை ரட்சிப்பவர் யார்? கர்த்தர். இஸ்ரவேலரிடம் நன்மைக்கு தீமை சரிகட்ட வந்தவர்கள் யார்? அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. யார் யாரிடம் கூறியது? யோசபாத் கர்த்தரிடம். தாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியவில்லை என்று கர்த்தரிடம் கூறியவன் யார்? யோசபாத். மத்தனியா என் குமாரன் யார்? ஏயேல். ஏயேலின் மகன் பெயர் என்ன? பெனாயா. பெனாயாவுக்கு பிறந்தவன் யார்? சகரியா.
சகரியாவின் புத்திரனின் பெயர் என்ன? யகாசியேல். யகாசியேலின் மேல் இறங்கியது எது? கர்த்தருடைய ஆவி. யுத்தம் யாருடையது என்று லேவியன் கூறினான். தேவனுடையது. நீங்கள் தரித்து நின்று டேஷ் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை. கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தவர்கள் யார்? சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சந்தோஷத்தோடே கம்பீரமாய் துதித்தவர்கள் யார்? கோகாத்தியர் மற்றும் கோராகியரின் புத்திரர். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நினைக்கப்படுவீர்கள் கூறியவன் யார்? யோசபாத். யாரை நம்பினால் சித்தி பெறுவீர்கள் என்று யோசபாத் கூறினான்? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாட நிறுத்தப்பட்டவர்கள் யார்? பாடகர். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் வெட்டுண்டு விழுந்தவர்கள் யார்? அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தவர்கள் யார்? அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். யூதா மனுஷர் எங்கே வந்தபோது தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களை கண்டார்கள். சாமி கூட்டங்கள். யூதா மனுஷர் பிரேதங்களில் இருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களை எத்தனை நாளாய் கொள்ளையிட்டார்கள்? 3 நாட்கள். 3 நாட்களாய் கொள்ளையிட்டும் ஆடை ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தவர்கள் யார்? யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் 4ஆம் நாளிலே எங்கே கூடினார்கள்? பெராக்காவில் கூடினார்கள். பெராக்காவில் யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் எதை செலுத்தினார்கள்? கர்த்தருக்கு சோஸ்திரம். கர்த்தருக்கு சோஸ்திரம் செலுத்தின இடத்திற்கு என்ன பெயரிட்டார்கள்? பெராக்கா. கர்த்தர் தங்களை தங்கள் சத்துருக்கள் பேரில் பழிபோர செய்தபடியால் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பியவர்கள் யார்? யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் எவைகளோட கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள்? தம்புருகள், சுரமண்டலங்கள், பூரிகைகள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்தார் மேல் வந்தது எது? தேவனால் உண்டான பயங்கரம். தேவன் யாருக்கு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டார்? யோசபாத்துக்கு. யோசபாத்தின் டேஷ் அமெரிக்கையாய் இருந்தது. ராஜ்யபாரம். யோசபாத் ராஜாவாகிற போது எத்தனை வயதுள்ளவனாய் இருந்தான்? 35 வயது. யோசபாத் எத்தனை வருஷம் எருசலேமில் அரசாண்டான்? 25 வருஷம். யோசபாத்தின் தாயின் பெயர் என்ன? அசூபால். அசூபால் யாருடைய குமாரத்தி?
சில்கி. யோசபாத் யாருடைய வழியிலே நடந்தான்? தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே. யோசபாத் கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான்? செம்மையானதை செய்தான். யோசபாத்தின் ஆதியந்தமான மற்ற வர்த்தமானங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது யெகூவின் வசனங்களில். யெகூ யாருடைய குமாரன்? ஆனானின் குமாரன். பொல்லாப்பு செய்கிற இஸ்ரவேலின் ராஜா யார்? அகசியா. அகசியாவோடே தோழமை பண்ணியவன் யார்? யோசபாத். யோசபாத் அகசியாவோடே கூடி எங்கே போகும்படியாக கப்பல்களை செய்தான்? தர்ஷீசு. யோசபாத்தும் அகசியாவும் எங்கே கப்பல்களை செய்தார்கள்? ஏஷியோன் கேபேரில். யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னவன் யார்? எலியேசர். எலியேசர் யாருடைய குமாரன்? தொதாவா. தொதாவியாவின் ஊர் எது? மரேசா. கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் யார் யாரிடம் கூறியது? எலியேசர் யோசபாத்திடம். யோசபாத்தும் அகசியாவும் செய்த எவைகள் உடைந்து போயின? கப்பல்கள். தர்ஷீஷுக்கு போகக்கூடாமல் போனவர்கள் யார்? யோசபாத், அகசியா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.